தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. தொடர்பாக களத்திலிருந்து நமது செய்தியாளர் கார்த்தி இணைந்திருக்கிறார். கார்த்தி, வணக்கம். தற்போது குற்றவாளிகள் அங்கு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட காட்சியை பார்த்தோம். இப்போ நீதிமன்றத்தை சுற்றி பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த வழக்கு தொடர்பான விவரங்களையும் தற்போது நீங்க பதிவு பண்ணலாம் கார்த்தி. வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்க இருக்கிறாங்க. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள், அதாவது கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு எந்த மாதிரி தண்டனை, யார் இதில் குற்றவாளிகள் என்பதை நீதிமன்றத்தில் அறிவிக்க இருக்காங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இளம்பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்தது, கூட்டு பாலியல் செய்து உள்ளிட்ட வழக்குகளின் அடிப்படையில் ஒரு 9 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரித்து 1500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்க. இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்த், சதீஷ், மணிகண்டன், அதுக்கப்புறம் ஹெரேன்பால், அருளானந்தம், பாபு, அருண்குமார் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 8 பெண்கள், அதாவது பாதிக்கப்பட்ட 8 பெண்கள் நீதிமன்றத்தில் ஏறி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இதை அனைத்துமே சுமார் 6 ஆண்டுகள் இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த விசாரணைக்கான தீர்ப்பு இன்னும் சில மணி நேரங்களில் வழங்கப்படுகிறது. இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா 48 பேர் சாட்சியங்களாக சேர்க்கப்பட்டு இந்த வழக்கில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களை சிபிஐ போலீசார் கைப்பற்றியிருக்காங்க. அதன் முக்கிய ஆதாரமாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வழக்கில் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் தான் இந்த வழக்கில் மிக முக்கியமான ஆதாரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செல்போன் மற்றும் லேப்டாப் உள்ளிட்ட உபகரணங்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பாத்தீங்கன்னா சிபிஐ தரப்புல அவங்க கொண்டு வரக்கூடிய பொருட்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிற்காக எடுத்துட்டு வரக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்த்துட்டு இருக்கோம். மேலும் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை முன்னிட்டு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் முழுவதுமே போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. நேற்றைய தினமே இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடக்கக்கூடிய இந்த மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த பகுதியில் மட்டும் பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் வரக்கூடியவர்கள் பரிசோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த சூழலில் இன்றும் அந்த நடைமுறைகள் தொடர்கிறது. வரக்கூடியவர்கள் சரியான காரணம் மற்றும் அந்த வழக்கு அவர்களுக்கான வழக்குகள் ஏதாவது நீதிமன்றத்தில் நடந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. மற்றும் இந்த நீதிமன்றம், அந்த சிறப்பு மகளிர் நீதிமன்றத்தில் போலீசார் பேரிகார்டுகள் வைத்து தடுப்பு வைத்து யாருமே உள்ளே அனுமதிக்காதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்றைய தினம் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அந்த 9 நபர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு. அவர்கள் ஒவ்வொருத்தரும் மீதும் 7 முதல் 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஆபாசமாக வீடியோ எடுத்தல், கூட்டு பாலியல் பண்ணது, பெண்ணை கடத்தல், பெண்களிடம் பணம் பறித்தல் மற்றும் ஐடி ஆக்ட், அதாவது அவர்களுக்கு தெரியாம ஆபாசமாக வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை போட்டு அது மிரட்டியது உள்ளிட்ட 7 பிரிவுகள் வரைக்கும் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கான இந்த விசாரணை கடந்த 6 மாதமாக நடைபெற்றது. அதில் தான் இவங்களுக்கு அந்த தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில இவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த 9 பேருமே சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இன்று அதிகாலை 5 மணிக்கு அவர்களை போலீசார் பாதுகாப்பாக சேலத்திலிருந்து அழைத்து சரியாக 8:30 மணி அளவிற்கு கோவை நீதிமன்றத்துக்கு வந்தாங்க. இங்கு ஏற்கனவே அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அவர்களை பாதுகாப்பாக நீதிமன்றத்துக்குள் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்தோம். இன்று அவர்களுக்கு இங்கே நீதிமன்றத்திலேயே காலை உணவு வழங்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க. சரியாக 10:30 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கு விசாரணைக்காக ஏற்கனவே இந்த சிறையில் இருக்கக்கூடிய 9 பேர் வந்துட்டாங்க. சிபிஐ அதிகாரிகள், அதாவது இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வந்த சிபிஐ அதிகாரி பச்சையம்மாள் அவர்களும் வந்திருக்காங்க. அதே சமயம் அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் அவரும் வந்திருக்காரு. தொடர்ந்து இவர்கள் அனைவருமே நீதிமன்றத்துக்கு வந்த சூழல்ல 10:30 மணி அளவுக்கு இந்த வழக்கு விசாரணை தொடங்கப்பட்டு முதற்கட்டமாக இந்த வழக்குல இந்த 9 பேர்ல யார் யார் குற்றவாளி, அவர்கள் என்ன இதற்காக குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் என நீதிபதி தெரிவிப்பாங்க. அதைத் தொடர்ந்து அந்த A1 இருந்து A9 வரக்கூடிய அந்த திருநாவுக்கரசிலிருந்து இறுதியாக கடைசியாக கைது செய்யப்பட்ட அந்த அருண்குமார் வரைக்கும் இவர்களுக்கான தண்டனை காலங்கள், இவர்களுக்கு எந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கப்படுகிறார்கள் என்பதை நீதிபதி அறிவிப்பார். அது இது மாலை இல்ல மதியம் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு போடப்பட்ட வழக்குல அதிகபட்ச தண்டனையாக சாகும் வரை சிறை கொடுக்கப்படலாம் என வழக்கறிஞர்கள் மற்றும் முக்கிய நபர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவர்களுக்கு எந்த மாதிரியான தீர்ப்பு என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். இந்த வழக்கு கடந்து வந்தவந்தை பார்த்த பாதை என்று பார்த்தா கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து பொள்ளாச்சி
போலீசார் முதல்ல இந்த வழக்கு பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் சிபிசிஐடி போலீசார் ஒரு மாத காலம் விசாரணை நடத்துறாங்க. அதே 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து சிபிஐ கைக்கு வழக்கு மாற்றப்படுகிறது. இந்த வழக்கு மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் வந்து நிறைவடைந்து இன்றைய தினம் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து தீர்ப்பானது வழங்கப்படுகிறது. தீர்ப்பு யாருக்கு எப்படி என்பதை வந்து இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.